எல்லாருக்கும் எக்ஸாம்ல மார்க் கூட பிடிக்காதுங்க. ஆனால் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இந்த பார்க் கண்டிப்பாக பிடிக்குங்க. நாங்கள் ரீசெண்டாக இந்த பார்க்கு தாங்க போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ பாருங்க அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி பூலாம் இருந்தது. அதே நேரத்தில் இந்த பூ வந்து இப்படி ஆடும்போது அது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பார்க்கில் நான் அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இந்த பார்க்கை பொறுத்தவரை நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே நேரத்தில் நல்ல காற்றும் கூட இருந்தது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த அளவு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பார்க் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நல்லாவே இருந்தது. சம்மர் டைமில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு பார்க்கில் வந்து நின்று பாருங்க, வேற லெவலுங்க. க்ரீனிஷ்னா அப்படி ஒரு க்ரீனிஷாக இருந்தது. அதே நேரத்தில் காற்று சொல்லவே வேண்டாம், நல்லாவே இருந்தது. இங்கே நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. ஸோ அதையுமே எங்களுக்கே இது புதுசாக தான் இருந்தது. நாங்கள் இவ்வளோ நாள் குடுவாஞ்சேரியில் தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பார்க் நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கங்கே உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாக்கிங் போகிறீங்களோ இல்லை இந்த பார்க்கை நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உட்கார்றதுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் சிட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஆர்ட்லாம் இருந்தது. உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிது. நாம் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இந்த பார்க் வந்து பெரியவங்களுக்கும் அதே நேரத்தில் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கையில் வச்சுக்கோங்க. ஸோ அப்பப்போ அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நிறைய தூரம் நடக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் எண்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா வச்சுருப்பாங்க. ஸோ அதோட என்ட்ரி வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஈவினிங் டைம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிளான்ஸ் இருந்து அதுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்க. ஸோ சென்னைக்குள்ளே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது. அவுட்டருங்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. அண்ட் இது எல்லாருக்குமே தெரியணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த பார்க் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளே ஏரியா பாருங்கள், சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. இதுதான் சில்ட்ரன்ஸ்க்கான பார்க்கு. ஸோ பாருங்கள் கூட்டம் வந்து எவ்வளோ இருக்குன்னு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிடுச்சு. இங்கே மண் இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுறாங்க. லைட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. நான் ஸ்பெஷலாக பார்த்தது இந்த கேம் தாங்க. ஸோ இந்த கேமில் வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குழந்தைகளை விளையாட வச்சிட்டு இருந்தாங்க. இங்கே அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன பிளான்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ எல்லாமே வந்து என்னென்னா படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இந்த சிலையை பாருங்கள், அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. ஸோ அது முன்னாடி எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. பேபியுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் அங்கேருந்து அப்புறமா கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.